சென்ற பகுதியில் பத்மநாப சுவாமி கோவிலின் வரலாற்றையும் மற்றும் செவிவழி கதைகளையும் பற்றி பார்த்தோம். இப்பகுதியில் பல அமானுஷ்யங்களும் அற்புதங்களும் நிறைந்த பத்மநாப சுவாமி திருக்கோவிலின் பாதாள அறைகளை பற்றி பார்ப்போம். கிட்டத்தட்ட சுமார் 150 ஆண்டுகளாக திறக்காமல் இருந்த 6 அறைகளையும் திறப்பதற்காக முதல் வழக்கு தொடுத்தவர் பத்மநாதன். இவர் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் சொத்துக்கள் அனைத்தும் கோவிலில் பாதாள அறைகளில் தான் இருக்கிறது என அனுமானித்தார். இதைத் தொடர்ந்து திருவனந்தபுரம் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதில் சில வரலாற்று ஆதாரங்களையும் வைத்தார். 1947 இந்தியா சுதந்திரம் பெற்றபோது சமஸ்தானங்களை இணைக்கும் பொறுப்பு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஏற்றெடுத்தார். இதைத் தொடர்ந்து சமஸ்தான மன்னனிடம் பேச்சுக்கள் தொடர்ந்தன. இதில் திருவாங்கூர் சமஸ்தான மன்னன் இந்தியாவுடன் இணையப் போவதில்லை எனவும் தனித்து இயங்கப் போவதாகவும் அப்போதைய திருவிதாங்கூர் சமஸ்தான மன்னரான சித்திரையின் திருநாள் அறிவித்தார். இதைத் தொடர்ந்து சமஸ்தான மன்னரிடம் பேச்சுக்கள் தொடர்ந்தார். இதில் திருவாங்கூர் சமஸ்தான மன்னர் இந்தியாவுடன் இணையப் போவதில்லை எனவும் தனித்து இயங்குவதாகவும் அப்போதைய திருவிதாங்கூர் சமஸ்தான மன்னர் சித்திரை திருநாள் அறிவித்தார். இதைத் தொடர்ந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் மன்னருடன் பலமுறை பேசினார். பிறகு இந்தியாவுடன் இணைவதற்கு சில நிபந்தனைகளை விதித்தார் சித்திரை திருநாள். அதன்படி தனது அரண்மனை கட்டிடங்கள் மற்றும் பத்மநாப கோவில் நிர்ணயிக்கும் பொறுப்பு தமக்குத்தான் வேண்டும் என்றார். அதற்கு சர்தார் வல்லபாய் பட்டேலும் சம்மதித்தார். இதுதான் சுமார் 40-50 வருடங்களாக நடந்து கொண்டிருந்தது. சித்திரை திருநாள் மன்னர் 1991 ஆண்டு மறைவுக்கு பிறகு இது எதிர்மறைவாக மாறியது. இதனால் சர்தார் வல்லபாய் பட்டேலுடனான ஒப்பந்தம் மன்னருடன் முடிவுக்கு வந்தது எனவும் வாரிசுகளுக்கு அரண்மனை சொத்துகள் மற்றும் கோவிலில் உரிமை இல்லை எனவும் நீதிமன்றத்தில் வாதத்தை வைத்தார் பத்மநாதன். மேலும் பத்மநாத சுவாமி கோவிலில் பெரும் சொத்துக்கள் உண்டு என்றும் அதை மாநில அரசு எடுத்து நிர்வகிக்க வேண்டும் என்று வாதிட்டார். நீதிமன்றம் 6 பாதாள அறைகளையும் சீல் வைத்து பாதுகாக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. இதை ஏற்க மறுத்த மன்னர் பரம்பரை உயர் நீதிமன்றத்தை அணுகினார். நீதிமன்றம் 6 அறைகளையும் திறந்து பொக்கிஷங்களை கணக்கெடுக்க உத்தரவிட்டார். மேலும் கோவிலை நிர்வகிக்கும் பொறுப்பு மாநில அரசுக்கு எனவும் உத்தரவிட்டது. பிறகு உச்சநீதிமன்றத்தை அணுகியது மன்னர் வாரிசுகள். உடனே பாதாள அறைகளை திறக்கவும் அதற்காக 7 பேர் கொண்ட குழுக்களை அமைத்தது. 2011 ஆண்டு ஜூன் 28 பாதாள அறைகளை ஆய்வு செய்ய தீர்மானித்தது 7 பேர் கொண்ட குழு. 6 அறைகளுக்கும் ABCD என பெயர்களை வைத்தது. முதலில் திறக்கப்பட்ட சி அறை அதிகாரிகளுக்கு மிகுந்த அதிர்ச்சியை அளித்தது. குவியலாக தங்கம், வெள்ளி பொருட்கள், தங்கத்தாலான விஷ்ணு சிலை, விலை மதிக்க முடியாத வைடூரியங்கள், தங்க குடங்கள், 1 கிலோ எடை கொண்ட 18 அடி நீளமுடைய தங்க சங்கிலி, தங்க நாணயங்கள் என அந்த அறை மின்னிக் கொண்டிருந்தன. இப்படி 4 அறைகளிலும் உள்ள பொக்கிஷங்கள் கணக்கிட 6 மாதங்கள் ஆயின. என்றாலும் சரியாக கணக்கிட முடியவில்லை. பல அரிய வகை முத்து, மாணிக்கம், வைரங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் தங்க நகை அடிப்படையில் 2 லட்சம் கோடி மதிப்பிலான நகைகள் இருக்கின்றன என கணக்கிடப்பட்டது. 1860க்கு பின்னர் திறக்கப்படாத கடைசி அறையை திறக்க முடிவு செய்தபோது மிக கடுமையான எதிர்ப்பை காட்டினார்கள் மன்னர் பரம்பரை. எதிர்ப்பை மீறி முதல் அறையை திறந்தார்கள். ஆனால் அந்த அறையில் பாதுகாப்பு அம்சங்கள் அதிகாரிகளுக்கு திகைப்பை ஏற்படுத்தியது. முதலில் இரும்பாலான கதவு, அடுத்து மரத்தாலான கதவு, 3வது வாசல் மிகப்பெரிய கற்களால் செய்யப்பட்டது. இது அதிகாரிகளால் திறக்க முடியவில்லை. உடனே தீயணைப்பு துறையிடம் உதவியுடன் உள்ளே சென்று பொக்கிஷங்களை கணக்கிட்டார்கள். இதையடுத்து கடைசி அறை திறக்க முயற்சித்தும் திறக்கப்படாமல் இருந்தது. பல அமானுஷ்ய கதைகளுடன் சில உண்மைகளும் அந்த அறையை சுற்றி இருக்கிறது. இந்த அறை கதவானது நாக தேவதைகள் காவல் காக்கும் வண்ணம் நாகமந்திரத்தால் நாகர்களால் அமைக்கப்பட்டது. அந்த காலத்தில் திருவாங்கூர் சமஸ்தானத்தில் மந்திரவாதிகள் அதிகமாக இருந்தார்கள். மேலும் மாந்திர தந்திர வித்தைகளில் மிகவும் கைதேர்ந்தவர்களாகவும் இருந்தார்கள். மேலும் இந்த அறையில் உலகத்தாரால் கட்டுக்கதை என சொல்லப்படும் நாகமாணிக்கம் மற்றும் விலையுயர்ந்த இரத்தினங்கள் இருக்கின்றன. ஏன் இந்த அறையை இப்படி கட்டினார்கள் என்றால், நாகமாணிக்கம் கெட்டவர்கள் கையில் கிடைத்தால் இந்த உலகத்தை அடக்கி ஆளும் சக்தி
தீயவர்களிடம் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் அறையை திறந்ததிலிருந்து மற்ற 6 அறைகள் திறந்ததிலிருந்தும் கடவுளின் தேசம் எப்படி இயற்கை சீற்றத்தால் வருடா வருடம் அழிகிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். ஆனால் இந்த அறை முறைப்படி கருட மந்திரத்தால் திறக்கலாம். ஆனால் கருட மந்திரம் உண்மையாக தெரிந்தவர்கள் இப்போது இல்லை என்பது தான் துக்ககரமான உண்மை. ஆனால் வேதங்கள் தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதில் வரும் சமயம், மூலிகைகள் மற்றும் பொருட்கள் யாருக்கும் தெரியாது. சில பொய்யான மந்திரத்தால் அறையை திறந்தால் கடல் நீரால் பழைய திருவாங்கூர் சமஸ்தானம், அதாவது கொச்சியிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டம் வரை கடலுக்குள் மூழ்கிவிடும் என்பது அறிவியலுக்கு எட்டாத உண்மை. ஏன் இப்படி கதலி சொல்கிறாய் அல்லது ஏன் மூட நம்பிக்கையை ஊக்கப்படுத்துகிறாய் என்பதற்கு பல விடைகளும் இருக்கின்றன. ஏனென்றால் தற்போது வரை அறிவியல் என்பது உலகத்தின் ஒரு கைப்பிடி அளவுதான். பல அற்புதங்களும் அமானுஷ்யங்களும் விடை தெரியாத கேள்விகளும் பல 100 ஆயிரக்கணக்கில் வலம் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதற்கு அறிவியலால் விடை தேட முடியவும் இல்லை. தற்போது வரை இதற்கான விடைகளும் கிடைக்கவில்லை. தற்போதைய சூழ்நிலையில் கர்நாடகாவில் பெய்த மழையால் கங்காவலி ஆற்றின் பக்கத்தில் நடந்த மண் சரிவில் சிக்கிக்கொண்ட லாரிகள் வரை தற்போது கண்டுபிடிக்க முடியவில்லை அறிவியலால். சுமார் 15 வருடங்களுக்கு முன்பு 320 பயணிகளுடன் மலேசியா விமானம் விழுந்து எங்கே சென்று விட்டது என்று வரை தற்போது வரை உள்ள அறிவியலால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்படி இருக்க சுமார் 400 வருடங்களாக திறக்கப்படாமல் இருக்கும் ஒரு அறையை எந்த ஆபத்தும் வராது திறக்கலாம் என்று அறிவியல் கூறுவது எப்படி உண்மையாக இருக்க முடியும்? ஆனால் உண்மையாக கருட மந்திரம் மற்றும் நாகதேவர்கள் மற்றும் நாக மந்திரத்தை எதிர்த்து செயல்பட வேண்டும். ஆனால் அதற்குரிய கருட மந்திரம் மற்றும் மூலிகைகள் என்ன என்பது யாருக்கும் தெரியாது. சங்கடமான உண்மை. எதற்காக இப்படி நாகமாணிக்கம் மற்றும் பொக்கிஷங்களை பாதுகாத்தார்கள் என்றார். கிபி 17ஆம் நூற்றாண்டில் உமையம்ம ராணி என்னும் ராணியின் ஆட்சி காலத்தில் முகில்கான் என்னும் கொள்ளையன் இத்திருக்கோவிலை கொள்ளையடிக்க முயற்சி செய்தபோது திருவனந்தபுரத்தில் வைத்து முஸ்லிம்களால் அடித்து விரட்டப்பட்டான். இதைத் தொடர்ந்து பல கொள்ளை முயற்சிகளும் நடந்தன. பிறகு அனைத்து அறைகளுக்கும் பாதுகாப்பாக மந்திரங்களை பயன்படுத்தினார்கள். இவ்வளவு பொக்கிஷங்கள் இங்கு எப்படி வந்தது என்றால் அது மிகவும் மோசமான வரலாறு. அதை பற்றி அடுத்த பகுதியில் பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரத்த சரித்திரத்துடன்.